Hello students, இப்போ நம்ம 10th maths exercise 1.5ல sum number 10 பார்க்கலாம். question பாருங்க. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit. இதில் C of tங்கிறது என்ன சொல்லிருக்காங்க? linear circuitனு கொடுத்துருக்காங்க. If it satisfies the superposition principle given by இந்த linear circuit வந்து இந்த principle satisfy பண்ணுது. எது? C of AT1 plus BT2 is equal to AC of T1 plus BC of T2 where A, B are constants. இந்த principle satisfy பண்ணுது. சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா show that the circuit C of T is equal to 3T is linear கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன C of T is equal to 3T இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க C of T அப்படிங்கிற லீனியர் ஃபங்க்ஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதிலிருந்து இதை யூஸ் பண்ணி இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு C of T is a லீனியர் ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? சம்குள்ளே போங்க, புரியும். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? given C of T is equal to 3Tன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? C of AT1 plus BT2 கொடுத்துருக்காங்களா? அப்போது C of T இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? AT1 plus BT2 இருக்குது. இப்போ C of AT1 plus BT2 போட்டிங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் T இருக்கிற இடத்துல AT1 plus BT2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 3யை உள்ளே கொண்டு போய்க்கோங்க. 3 into AT1 plus BT2 சாரி 3மா ப்ளஸ் 3BT2. ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்காங்க C of T is equal to 3Tன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏவை வெளியே எடுத்துகிட்டு 3Tயை ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ A into 3T1 ப்ளஸ் B into 3T2ன்னு எழுதிக்கலாம். இப்போது A into இந்த 3T1, இப்போ 3T எதுக்கு ஈக்குவல்? C of Tக்கு ஈக்குவல். அப்போ 3T இருக்கிற இடத்துல C of T போட்டுக்கலாமா? அப்போது 3T இருக்கிற இடத்துல C of T இருக்கிற இடத்துல T1 போடுறோம். ப்ளஸ் B of 3Tக்கு பதிலாக C of T2 போடுறோம். C of T2 போடுறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். C of AT1 plus BT2 எடுத்தோம். ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? AC into T1 plus BC into T2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ C of AT1 plus B of T2 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால therefore the circuit C of T is equal to 3T is linear. Hence showed அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். That's it. Thank you.